பாசுரங்கள் யாவும் மிக சிறந்தவை. பாடி வழிபட கைமேல் பலனளிக்கக்கூடியவை. கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கூறப்பட்டுள்ளது. கோதை என்று பெயர் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் பாடி கொடுத்த திருப்பாவை ஐந்தும் ஐந்துமான 30 பாசுரங்களையும் அறியாத மானிடர்களைத்தான் பூமிக்கு பாரம் என்பர். நமது சிந்தையும் செயலும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை திருப்பாவையில் உணர்த்தியுள்ளார் கோதை பிராட்டி. மிக முக்கியமான 4 செயல்களை மனிதன் தினமும் தவறாமல் செய்ய வேண்டும். துயில் எழும்போது ஹரி ஹரி என்று எழுந்திருக்க வேண்டும். நீராடும் போது கேசவனின் நாமம் சொல்லி நீராட வேண்டும். உண்ணும்போது கோவிந்தனை மனத்தில் நினைத்து உண்ண வேண்டும். தூங்கும் போகும் முன் மாதவனை நினைக்க வேண்டும். துயில் எழும்போது ஹரி ஹரி என்பது புல்லும் சிலம்பினகான் என்கிற பாசுரத்தில் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோ என்கிறார். பெண்கள் எல்லாம் வந்து நாட்காலை நீராடி வந்துவிட்டார்கள். தற்சமயம் தயிர் கடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கேசவனை பாடுதல் உன் காதில் விழவில்லையா? கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ? பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து உண்பவர்கள் கூடாரை வெல்பவராகிய கோவிந்தனை பாடுகிறார்கள். நன்கு தூங்க வேண்டுமானால் மாதவன் பெயரை சொல்லி இருப்பாள் போல் இருக்கிறது இந்த பெண். ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ? மாயமான் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவின்றேலோ? மார்கழி மாதத்தில் பகவானை வணங்கி வழிபட்டு நோன்பிருந்து பயன்பெற வேண்டிய இந்த மதத்தை இறை உணவிற்கும் பக்திக்கும் என ஒதுக்கியுள்ளார். ஆகையால்தான் இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்வதில்லை. இந்த மாதத்திற்கு மற்றும் ஒரு ஏற்றம். மிகவும் பக்தி சிரோன்மணியாகவும் தன் எஜமானனை தொழுபவர்கள் துன்பத்தை எல்லாம் துடைத்தருளும் வள்ளலாகவும் விளங்கும் ஆஞ்சநேய சுவாமிகள் திரு அவதாரமும் இந்த மாதத்தில்தான். பக்தியோடு இறைவனை தொழுவதற்கு என நிர்ணயிக்கப்பட்டுள்ள இறைவனின் வடிவமாகிய இந்த மாதத்திலே யாவரும் நோம்பிருந்து பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து கோதை நாச்சியார் அருளிய பாசுரங்களை அறிந்து உணர்ந்து பாடி பூமிக்கு பாரமில்லாமல் இருப்போமாக. இன்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றமே யாமும் உமக்கே ஆமாற்றெய்வோம். மற்றமை நம் காமங்கள் மாற்று என வேண்டி அவன் தாள் பற்றி அருள் பெற்று இன்புறுவோமாக. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.